சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒருத்தன் பிரெயின் வாஷ் பண்ணிருக்கான். இவ வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. மத்த ஹாஸ்டல் மாதிரி உங்க ஹாஸ்டல் இல்லங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்க ஹாஸ்டல்ல எல்லா பேரண்ட்ஸும் நம்பிக்கையோட கொண்டு வந்து தான் பொண்ணுங்களை சேர்த்து விடுறாங்க. ஆனா உங்களுக்கு அவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. கண்டுக்காம இருக்கீங்க. சரியான நேரத்துல நானும் அன்பும் போலனா ஆனந்தி இன்னைக்கு என்ன ஆயிருப்பா தெரியுமா? ஆனா நீங்க அத பத்தின கவலை கொஞ்சம் கூட இல்லாம எல்லாரையும் மாதிரி ஃபீஸ மட்டும் வாங்கிக்கிட்டு நமக்கு என்ன நம்ம வேலையை பாப்போம்னு இருந்திருக்கீங்க. அந்த ஃப்ராடோட சேர்த்து ஆக்சுவலா உங்க ஹாஸ்டல் மேலயும் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். மகேஷ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன மைண்ட் யுவர் வேர்ட்ஸ்? ஆனந்திக்கு இன்னைக்கு ஏதாவது ஆயிருந்தா அதுக்கு யார் பொறுப்பு? உங்க ஹாஸ்டல் தானே, இத நடத்துற நீங்க தானே. அப்ப நடந்த தப்புக்கு உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஆனந்தி இனிமே இங்க தங்கணுமான்னு நான் யோசிக்க வேண்டியிருக்கு. காயத்ரி, சல்மா, ரெஜினா, உங்க வார்டனுக்கு தான் ஆனந்தியை பத்தி கவலை இல்ல. நீங்க அவ ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்க ரூம்மேட்ஸ் தானே, நீங்களும் கவனிக்காம விட்டுட்டீங்க. யாருன்னு தெரியாம முகத்தை காட்டாம ஒருத்தன் லெட்டர் போடும்போது அவன் ஏமாத்துறான்னு புரிஞ்சுக்க வேண்டாம்? ஆனந்தியை வார்ன் பண்ணிருக்க வேண்டாம்? அட்லீஸ்ட் என்கிட்டயே சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லல? ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது பண்ற தப்பெல்லாம் கூட இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல, தப்பு பண்ணும்போது கரெக்ட் பண்ணணும். அந்த ராஸ்கல் எவ்வளவு பொண்ணுங்க வாழ்க்கைய பணத்துக்காக வீணாக்கிருக்கான்னு இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது கேட்டீங்கல்ல? ரெண்டு பொண்ணுங்க அவனால சூசைட் பண்ணி செத்து போயிருக்காங்க. இன்னைக்கு ஆனந்தியும் அந்த லிஸ்ட்ல இருந்திருப்பா. இதுக்கப்புறமும் அனானிமஸா லெட்டர் வருது, பார்சல் வருது, ஏதாவது போன் கால் வருதுன்னு ஜாலியா இருந்துராதீங்க. எது வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், புரியுதா? அன்பு சார், இந்த அழக விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, ஏன் என்கிட்ட சொல்லல? சார், அது சொல்லக்கூடாதுன்னா இல்ல சார். நான் பல தடவை ஆனந்தியை வார்ன் பண்ணேன். ஆனா இவங்க நான் சொல்றத நம்பவே இல்லை. ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விடும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். ஆனந்தி, என்ன பார் ஆனந்தி, நீ இன்னசென்ட்னு தெரியும். ஆனா அதுக்காக நீ இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் கிராமத்துல பார்த்த ஆனந்தி கிட்ட சரி எது தப்பு எதுன்னு உடனே பிரிச்சு பார்க்க தெரிஞ்ச ஒரு தெளிவு இருந்துச்சு, ஒரு பக்குவம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப எங்க போச்சு? எவனோ ஒருத்தன் உனக்கு சைக்கிளை கொண்டு வந்து கொடுத்தா நீ தொலைச்ச சம்பளத்தை திருப்பி அனுப்பிட்டா அவன் அப்படியே நம்பிடுவியா? அவ்வளவுதான் உன் அறிவா? அந்த அழகா உனக்கு கொடுத்த லெட்டர்ஸ், அவன் அனுப்பின திங்ஸ் எதுவுமே உண்மை இல்ல. எல்லாமே பொய், டிராமா. அன்பு அவ்வளவு தூரம் வார்ன் பண்ணியும் கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்திருக்க. ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிருக்க. நீ என்ன பண்ணன்னு உனக்கே புரியுதா? வாழ்க்கையில எது தேவைன்னு புரியாம ஒரு முடிவெடுத்தா இந்த மாதிரிதான் பயங்கரமான விளைவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதுவும் கிராமம் இல்ல, சிட்டி. இங்க எந்த அளவுக்கு நல்லவங்க இருக்காங்களோ அதே அளவுக்கு கெட்டவங்களும் இருக்காங்க.
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இங்க எவனும் எதையும் செய்ய மாட்டான். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தன் கிட்ட ஏமாந்து நிக்கிற ஆனந்திய எனக்கு பார்க்கவே பிடிக்கல. பழைய மாதிரி எதையும் தெளிவா சிந்திக்க தெரிஞ்ச, நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்ச அந்த ஆனந்தியா மாறு. அந்த அழக, அவன் பண்ண ஹெல்ப், கொடுத்த லெட்டர்ஸ் எல்லா நான்சென்ஸையும் தூக்கி போடு. அது எல்லாமே பொய் 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 மட்டும்தான். இனிமேலாவது பைத்தியக்காரத்தனமா முடிவெடுக்காம உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ புரிஞ்சு புத்திசாலித்தனமா வாழ பாரு. அதுதான் உனக்கு நல்லது. டேய் மாப்ள, கிளம்பலாண்டா, சூழ்நிலை சரியில்லை போல. மேடம், ஆனந்தி பாவம், அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. இதுல ஏதோ குழப்பமாயிடுச்சு. மகேஷ் சார் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு போறாரு. நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஆனந்தி மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள கோவப்பட்டு எதுவும் சொல்லிடாதீங்க. பாவம். மேம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேம். மேடம், அது உங்க மேல எல்லாம் நம்பிக்கை வச்சிருந்ததுக்கு எனக்கு நல்ல மரியாதை வாங்கி கொடுத்துட்டீங்க. இனிமே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படியே நடந்துக்கிறேன்.